அனைவருக்கும் வணக்கங்க. இது பாருங்க தக்காளி பாருங்க எப்படி வராங்கன்னு ஜம்முன்னு வராங்க. ஒவ்வொரு இதுலயும் இது பாருங்க எவ்வளவு காய் வச்சிருக்குன்னு. ஒரு 4, 5 தக்காளி செடி நாங்க வச்சிருக்கோங்க. இப்ப தக்காளி இது நல்ல சீசனுங்க. ஆனா தக்காளியில இந்த மாவு பூச்சி தொல்லை அதெல்லாம் வருங்க. அப்போ நீங்க ப்ரஷ்ஷை வச்சு அதை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அப்புறம் 3G கொடுக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இப்போ அரிசி இருக்கு இல்லையா, இல்லை ஒரு கைப்பிடி சாதம் எடுத்துக்கோங்களேன். சாதத்தை ஒரு சின்ன பாட்டிலில் போட்டு நல்லா குலுக்கி நல்லா மூடி வச்சிருங்க. அப்புறம் அது நல்ல புளிப்புத்தன்மை ஏறிடும் ஒரு 4 நாள் 5 நாளில். அதை வடிகட்டி ஸ்ப்ரே பண்ணாலே அந்த மாவு பூச்சியோடைய அந்த மெழுகுத்தன்மையெல்லாம் காணாமல் போயிடுங்க. அதுக்கப்புறம் அந்த பூச்சியே இருக்காதுங்க. இப்போ தக்காளியை எப்பவுமே தொடர்ந்து ஒன்று பக்கத்தில் ஒன்று அப்படின்னு ரொம்ப நடாதீங்க. அப்படி நடும்போது ஒரு பூச்சி தாக்குதல் இருந்தா அது எல்லாத்துக்கும் பரவிடும். எப்பமேங்க ஒரு தக்காளி செடி வச்சா அது பக்கத்துல ஒரு கத்திரிக்காய் வைக்கலாம், இல்ல ஒரு வெண்டைக்காய் வைக்கலாம். இப்படி மாறி மாறி வச்சிங்கன்னா அதுல இருந்து இந்த மாதிரி பூச்சி தொல்லை மட்டுப்படுங்க. அனைவருக்கும் மிக்க நன்றிங்க.